டேட் வந்து 3ஆம் தேதி. நாளைக்கு வந்து என் வண்டியோட பர்த்டே. ஸோ அவனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினேன். ப்ளஸ் வந்து வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அவனோட ஹெட்லைட் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக வந்து நைட் ஐ 3 இயர்ஸ் வாரண்டியோட லைட் எல்இடி வாங்கியிருக்கேன். இது நான் கீழே க்ளோஸர் லுக் காட்டுறேன். ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஹெட்லைட்டை மாட்டிட்டு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதாக பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட், சேவ் எனர்ஜி, மூவ் பவர் ஃபார் யுவர் கார். பட் இது வந்து H4 ஃபிட்டு. ஸோ நம்ம டியூக்கு வந்து H4 தான். ஒரு வண்டிக்கு வந்து ஃபிட்டு மாறும். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 9000 லுமினேஷன் ஹை டெஃபினேஷன் போட்டிருக்கு. கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 6500K 3 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. நைட் டைம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் டு இன்ஸ்டால், சொன்ன மாதிரி சிம்பிள் தான். அதான் தான் நானே பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஆக்டிவேட் வாரண்ட்டின்னு அவங்களே கொடுக்குறாங்க. அப்புறமா 2 கிளாத் க்ளவுஸு, நல்லாயிருக்கு க்ளவுஸோட குவாலிட்டி. அண்ட் அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் 2 months வாரண்ட்டியோட கொடுக்குறாங்க. அது அவுட் ரிஜிஸ்டர் ஒரு கார்டு. அப்புறமா நோவோ சைட் ஸ்டேட்மெண்ட் நைட் ஐ. பேர் வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க நோவோ சைட்டுன்னு, நைட் ஐயை. ஸோ இது ஒரிஜினல் தான். இது பார்த்தீங்கன்னா நைட் ஐ 2 எல்இடி வந்திருக்கு, 1 2. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் நினச்சேன் வந்து 2 ஸ்டெப் தான் இருக்கும்னு நினச்சேன். என்னென்னா எந்த வந்து ஆல்ரெடி இருக்கிற லைட் வந்து ட்ரிபிள்ஸ் இதே மாதிரி தான் 3 சைட் தான். மேலே 2 வரும், கீழே 1 வரும். அந்த மாதிரி இதுவும் வரணும்னு ரொம்ப விரும்பிட்டு இருந்தேன். பட் நல்ல வேலை நான் நினச்ச மாதிரியே வந்துருச்சு நைட் ஐ. இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபேன், நான் ஆல்ரெடி வச்சிருந்ததில் ஃபேன் இருக்குது. அதில் வந்து லோ பீம் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இது வாங்கினேன். இப்போது டேரக்ட் ஃபிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஃப்ளக் உள்ள ஒரு ஃப்ளக் இருக்கும், பிடிங்கிட்டு அந்த ஹெட்லைட் மாட்டி இது மாட்டிட வேண்டியதான். ஸோ நம்ம ராவனுக்கான ஒரு பர்த்டே கிஃப்ட் இது தான். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வண்டி, என் வண்டி தான் பல்சர், இன்னொரு வண்டி இருக்குது, அதுக்கும் இது நான் மாட்டிட்டு போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வண்டி வந்து இப்போ வாட்டர் வாஷ் பண்ணுறேன். வாட்டர் வாஷ் பண்ணி வண்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹெட்லைட்டை மாட்டலாம். வாட்டர் வாஷ் பண்ணுறது ஃபுல்லாக காட்ட மட்டும் நான் ஹைப்பர் லேப்ஸில் போட்டுறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து போர் அடிச்சிடும். சரிங்களா, வண்டி வாஷ் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டை போட்டு மாட்டிட்டு நைட்டில் வந்து அது எப்படி வந்து தெரியுது, விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஆல்ரெடி போட்டு வந்து 40 வாட்ஸ், பட் இது 36 வாட்ஸ் தான். 4 வாட்ஸ் கம்மி. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு, அப்புறமா இந்த போல்ட்டு 2 போல்ட்டு கைட்டினாவே இங்கே வந்து கிளாப் மாதிரி தான் இருக்கும். பிடிச்சி இழுத்துட்டாவே வந்து நம்ம ஹெட்லைட்டு மாட்டிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஒன் சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 2 போல்ட்டுமே கைட்டிட்டேன். 2 போல்ட்டு கைட்டினோடனே அப்படியே ஜஸ்ட் புல் பண்ணுங்கள் மேலே. அவ்வளோதான், இது வந்துடும் தனியாக. ஸ்டாப் இது வரந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்களா, அதான் என்னோடய பழைய ஹெட்லைட்டு ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நைட் ஐ மாட்ட போகிறேன். நான் என்ன பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டை வந்து தனியாக டிஸ்டாச் பண்ணிவிட்டேன். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்னதுன்னா, நம்ம டியூக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஓட்டை தெரியுது பார்த்தீங்களா. 2 ஓட்டையில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டிப்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டிப்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அழுத்துனீங்கன்னா போதும். அது வந்து அழுத்துனீங்கன்னா வந்து ஹெட்டு தனியாக வந்துடும். ஸோ 4 டிப்ஸ் தனியாக வச்சுக்கோங்க. திருப்பி மாட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹெட் லாக் ஆகிடும். வாங்க இப்போ அந்த ஹெட்லைட்டை கட்டிட்டு அது நம்ம மாட்டலாம். அங்கே 2 பின்னு வரும். அந்த பின்னை மட்டும் நம்ம கைட்டி எடுத்துகிட்டோன்னா சரியாக போயிடும். ஓகே, பின்னை கைட்டியாச்சு. அது லாக் பின் அது. ஓகே, இது வந்து இது ரொம்ப நீளமாக போகுது. ஓகே, மாட்டிக்கிச்சு. இதான் லைட்டு. இது என்ன ப்ராண்டே தெரில, ஏதோ 5M சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு. அப்போது வாங்கினது, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. நான் வண்டிக்கு ரிமோட் மாட்டியிருக்கேன். இது வந்து நான் வந்து அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். தெரியுதுங்களா, ஹை பீம் எரியுது. இது 2 சைடு லைட் எரியும். இந்த பின்னாடி லைட் எரியாது. நான் லோ பீம் போடுறேன்.
ஓகே, லோ பீம் போட்டால் அந்த லோ பீம் எரியல, ஹை பீம் போட்டால் ஹை பீம் மட்டும் தான் எரியுது. அது ஃபோக்கஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். சரிங்க, நான் அந்த பிரைட்னஸை குறைக்கிறேன் அதில். ஓகே, இப்போ பாருங்கள், க்ளீனாக தெரியும். மேலே இருக்கிறது அந்த மேலே இருக்கிறது எரியுதுங்களா? இப்போ நான் லோ பீம் பண்ணுறேன். லோ பீம் பண்ணால் அந்த மேலே இருக்கிற 2 ஸ்டிப்புமே போயிடுச்சு. லோ பீம் பண்ண எரியல. ஹை பீம் பண்ணோன்னா அந்த மேலே இருக்கிற ஒரே ஒரு ஸ்டிப் மட்டும் தான் எரியுது, கீழே இருக்கிற 2 ஸ்டிப்பு எரியல. இதான் ஒரு ப்ராப்ளம். இதுக்காக தான் அது வாங்கினேன். ஓகே, நைட் ஆகி எடுத்துக்கிட்டாச்சு. அப்போனா என்ன மீனிங்னா வந்து ஹை பீமில் வந்து சிங்கிள் ஸ்டிப் தான் எரியுது, லோ பீமில் தான் 2 ஸ்டிப் எரியுது. இப்போ தான் நான் கவனிக்கிறேன்னு. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெகுலேட்டர் டைப் ஏதோ வருது அட்டாச்மெண்ட்டு, அது இதில் வரல. பரவாயில்ல, அதனால தான் இத்தனை நாள் இது வந்தது. இது ஹை வோல்டேஜ் பவர் 40 வாட்ஸ், இது லோ வோல்டேஜ் 20 வாட்ஸ், இது டிசி. இது வெறும் 36னால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். சாய் போட்டு ஒரு டைப் செக் பண்ணிக்கிறேன் நான். இது ஹை பீம் மேலே வருமா? என்ன கே? ஓகே, வரேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. அதில் எப்பவுமே லைட் போட்டால் எப்பவுமே அது வைப்ரேட் ஆகும். பட்டு இந்த டைம்லாம் தெரியல, ரேடியேட்டர் கூட ஓடல அதில், அதனால தான் கெட்டு போச்சு போல் இருக்குது. சூப்பர், இப்போ இதில் ஓடுது, கேட்குதா பாருங்கள். இப்போ இது லோ பீமில் இருக்குது, இது ஹை பீம். அந்த சத்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், நான் ஹெட்லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஹெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம பர்த்டே பேபி நாளைக்கு பர்த்டேக்காக ஃபுல்லாக நீட் அண்ட் க்ளீனாகவும் ஆகிட்டார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டு அவ்வளோ இருட்டு ஆகல, இன்னும் கொஞ்சம் பிச் டார்க் ஆகட்டும். நான் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே கைஸ், பிச் டார்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். திஸ் இஸ் லோ பீம் அண்ட் திஸ் இஸ் ஹை பீம். லோ ஹை ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. லோ ஹை. ஓகே, இந்த சைடு வந்தாச்சு. லைட் ஆன் பண்ணுறேன். திஸ் இஸ் லோ பீம் அண்ட் திஸ் இஸ் ஹை பீம். ஹை பீம் பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் ஒரு வண்டி தட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்து வரைக்கும் நம்ம லைட் ரீச் ஆகுது. நைஸ். லோ பீம், ஹை பீம், பர்ஃபெக்ட். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே ஓகே கைஸ், நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நைட்டு வந்து லைட் வந்து காட்டியிருப்பேன். எனக்கு வந்து என்னென்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. 4 வாட்ஸில் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அது 40க்கும் 36க்கும் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் வந்து பல்சரில் வந்து நான் மாட்டல, நீங்கள் வந்து டைம் இல்லை, நான் வெளியே போகிறனால வந்து மெக்கானிக் ஷெட்டில் அப்பா எடுத்துகிட்டு போய் அப்பாவே போட்டுக்க சொல்லிட்டேன். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா என் செல்லாக்குட்டியோட பர்த் டேட், வெனஸ்டே 4 ஆகஸ்ட். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி பர்த்டே. அவர் கொஞ்சம் அப்படியே சிம்மாடு ஸ்டைலாக சினிமேட்டிக் ஷாட் எடுக்கலாம். எங்கே வீட்டுக்குள்ளே தான், வேறுங்க.
வீட்டுக்குள்ளே ஒரு சினிமேட்டிக் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அப்புறமா இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். சினிமேட்டிக் ஷாட்ஸ் வந்து இதுக்கு முடிஞ்ச வந்துடும். இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். நான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்புறமா போடுறேன். ப்ளஸ் என் பைக்கில் ரிமோட் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. எனக்கு கொஞ்சம் வீடியோ போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு வந்து மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக பிஸியாக இருக்கேன் நான் கொஞ்சம் ஒர்க் விஷயமா. ஸோ வீடியோ நான் எங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நான் இன்றைக்கே இந்த வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கே நான் எடிட் பண்ணுறேன். நேற்று நைட் vlog-ம் அப்புறமா இன்றைக்கி எடுத்த vlog-ம் இன்றைக்கி எடிட் பண்ணி இன்றைக்கே போஸ்ட் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ அதனால் கேக் கட்டிங்லாம் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் அதுக்குள்ளே இன்றைக்கி ஒர்க் வந்துச்சு. அதனால் நான் போய் ஆகணும். இல்லைனா கேக் கட் பண்ணுறது, அப்புறமா வந்து கேக் பூசுறது, அது மாதிரிலாம் நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் 5th இயர் பிளான் இதுவாகிடுச்சு, டம்ப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டேக் கேர், பாய் பாய். எல்லோரும் வேக்சின் போடுங்க. கொரோனா 3rd wave வருதுன்றாங்க. எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க, டபுள் மாஸ்க் போடுங்க. டேக் கேர்.